ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருப்பாவையில் 6வது பாசுரத்துலேருந்து ஒரு 10 சிறுமிகளை ஒவ்வொரு பாசுரத்துலையும் எழுப்பி ஆண்டாள் நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் இந்த 15வது பாசுரத்தில் 10வது பாகவத பெண்ணை எழுப்புறது தான் காட்ட போகிறாங்க. அதில் மட்டும் இல்லை, இதில் ஒரு முக்கியமான ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்குது. அதையும் என்னன்றதை பார்க்கலாம். எல்லே இளம் கிளியே. எல்லேன்னா என்னென்னா, இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் ஏலே அப்படின்ட்டுலாம் கூப்பிடுவாங்க இல்லையா. அதனால் அந்த ஒரு விதம் எல்லை இளம் கிளியே. இந்த இடத்துல இளம் கிளியேன்னு இந்த பெண்ணை குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, நல்லா பேசக்கூடிய சாமர்த்தியம் இருக்கவலாம், அதே போல் கிளி போல் இனிமையான அந்த அழகான ஒரு குரலும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லின்றதுனால இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ, இன்னுமா தூங்கிட்டு இருக்க நீன்னு அப்படின்றாங்க. இப்போது இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஆண்டாள் அம்மா எழுப்புற மாதிரி தான் வரும். இதில் ஆண்டாள் அம்மா எழுப்புறதும் உள்ளே இருக்கிறவங்க பேசுகிறதுமா ஒரு உரையாடல் போல், ஒரு கான்வர்சேஷன் போல் அழகாக காட்டியிருப்பாங்க. இப்போ உடனே உள்ளே இருக்கிற பெண் என்ன சொல்கிறா, சில்லென்று அழகியன்மேன், ஐயோ எதுக்கு சத்தம் போடுற, சத்தம் போடாத, நங்கைமீர் போதரகினேன், இதோ வரேன் அப்படின்ட்டு. வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதம். உன்னுடைய பேச்சு சாமர்த்தியம் எங்களுக்கு தெரியாதா என்ன, ரொம்ப நாளாக தான் தெரியுமே, நீனா நல்லா பேசுவ, சாமர்த்தியசாலி நீ பேச்சில் அப்படின்னோடனே உள்ளே இருக்கிறவங்களுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடுது. வல்லீர்கள் நீங்கள் தான் ரொம்ப வாய்ப்பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க தப்பை உணர்ந்துடுறாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் நம்மளை ஒரு பக்தி செய்யறதுக்காக தானே கூப்பிடுறாங்க, பகவானை வேண்டுறதுக்காக தானே கூப்பிடுறாங்கன்னா அவங்களோட தப்பை உணர்ந்துக்கிட்டு நானே தான் நான் எடுக்க, சரி நான் தான் வாய்ப்பேச்சு, நான் தான் தப்பு அப்படின்ட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. திரும்ப வெளியிலேருந்து உள்ளை நீ பூதாய் உனக்கென்ன வேறுடைய, உள்ளை சீக்கிரம் வா, அப்படி என்ன எங்கள் அடியார்கள் எல்லாம் இப்படி பக்தர்கள் எல்லாம் பிரிஞ்சு எப்படி உன்னால் இவ்வளோ நேரம் இருக்க முடியுது, உனக்கென்ன வேறுடைய, உனக்கு வேறு என்ன வேலை இருக்கா என்ன, எல்லாரும் பூந்தார் பூந்தெண்ணிக்குள், எல்லாரும் பாவை நோன்புக்காக போயிட்டுருக்கோம், நாங்கள் எல்லாரும் சரியாக தான் வந்திருக்கோமா, நீயே எண்ணி சரி பார்த்துக்கோ அப்படின்றாங்க. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானைன்னா இந்த குவலையா பீட்டம் அப்படின்ற அந்த யானையை கொண்ட அந்த கிருஷ்ணர் தான் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. அது மட்டும் இல்லாமல் கம்சன் போன்ற எதிரிகள் எல்லாரையும் அழித்த வல்லவன். வல்லான் அப்படின்னா தடைகள் எல்லாம் நீக்கி கொடுப்பவன் அப்படின்ட்டு சொல்லி, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, தடைகள் எல்லாம் நீக்கி கொடுக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் மாயனை. அப்படிப்பட்ட மாயன். எதனால இங்கே மாயன்னு சொல்கிறாங்கன்னா, எதிரிகளை தோக்கடிச்சிருவார கிருஷ்ணர். ஆனால் தன்னோட பக்தர்கள் கிட்டன்னு வந்தால் தானே தோத்து தான் நிற்பார். ஏன்னா பக்தர்கள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கறதுக்காக தான் பகவான் இருக்கார் இல்லையா. அதனால எதிரிகளை தோக்கடிச்சாலும் தன்னோட பக்தர்கிட்ட தானே தோத்து நிற்கிறவர்ன்றனால மாயனை பாடேலோர் எம்பாவாய், அவருடைய நாமங்கள்லாம் பாடலாம் வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இதில் 2 கருத்து. உனக்கென்ன வேறுடையன்னு சொல்கிறதுலனால என்ன சொல்ல வராங்கன்னா, உனக்குன்னு என்ன தனியாக வழி, நம்ம சனாதன தர்மத்தில் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து கூடியிருந்து குளிரணுன்றது தான் ஒரு கருத்தே. தனித்தனியாக அவங்க பார்த்துக்கிறதுக்காக இல்லை, எல்லாரும் சேர்ந்து பக்தி செய்யணும், சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்யணுன்றது தான். அதனால் உனக்குன்னு தனியாக என்ன வழி அப்படின்றது மூலமாக அது சொல்ல வராங்க. நானே தான் ஆயிடுக அப்படின்றது எப்போதுமே பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்டேயே குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறத விட நம்மக்கிட்ட என்ன தப்பு, நம்ம என்ன நம்மளை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கணுன்றத இந்த பாசுரம் மூலமாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற பெண் இவங்கெல்லாம் கூப்பிடுறது பாட்டு ரொம்ப கத்தாத, நீ தான் வாய்ப்பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தப்பை உணர்ந்துக்கிறாங்க. சரி, எதுக்காக இவங்க நம்மளை கூப்பிடுறாங்க, நம்ம மேலே இருக்கிற அக்கறைனால தானே, நம்மளும் பகவானை போய் வேண்டணுன்றதுக்காக தானே, நம்மளும் பக்தி செய்யணுன்றதுக்காக தானே கூப்பிடுறாங்கன்னு உடனே உணர்ந்துக்கிட்டு சரி என் மேலே தான் தப்புன்னு ஒத்துக்கிறாங்க இல்லையா. அந்த ஒரு பண்பு நம்ம எல்லார்கிட்டையும் வரணும். மற்றவங்களை குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி, மற்றவங்கள தப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே பார்த்துக்கணும், நம்மளை நம்ம சரி செஞ்சுக்கணுன்றது தான் இந்த பாசுரம் மூலமாக சொல்லக்கூடிய கருத்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.